ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போகிறோம். அதாவது நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விளாண்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்மளை நிறைய பேர் வந்து கொண்டிருப்பாங்க. அதை நான் ரெக்கார்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 5 பேரை சூஸ் பண்ணி அந்த 5 பேரோட ஐடி இப்போ எப்படி இருக்குது அதான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது எனக்கே தெரியாது அவங்க ஐடி வந்து இப்போ எப்படி இருக்கும். நான் அப்போ விளாட்றப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவனுங்க ஐடி எப்படி இருந்துச்சு நான் பார்க்கல. ஆனால் இப்போ வந்து அவனுங்க ஐடி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. ஓகே, ஃபர்ஸ்ட் கைப்புள்ளையை பார்த்துருமா. இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. நான் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போடுறப்ப எடுத்தது, ட்ரைனிங் மேட்ச் போய் எடுத்தது. நம்ம சேனலில் இந்த வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஐடி செக் பண்ணி பார்த்துருமா. இவர் தான் நம்மளை கொண்ட ஃபர்ஸ்ட் ஐடி. 68 லெவல் போயிட்டாங்க. அப்போ கொஞ்சம் நூம்பு மாரி தான் இருந்தான். ஆனால் இப்போ வந்து தலைவன் வேறு லெவலில் இருக்கான். பேரே வேறு மாரி வச்சுருக்கேன். SOS M பார்னா. என்னடா இது பேரே புரியல. ஆனால் சத்தியமாக எனக்கு பேர் புரியல. தலை வந்து ரேங்க்டு மேட்ச் எப்படி விளாண்டுருக்கான்னு பார்க்குமா. தம்பி ஸ்குவாடு தான் விளாட போல இருக்குது. சோலோவே காணும். ஸ்குவாடு மட்டும் தான் விளாட போல இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வேணால் உங்கள் கேமில் இந்த ஐடியெலாம் போட்டு செக் பண்ணி பாருங்கள். செம்ம ஜாலியாக இருக்கும். கீழே தான் ஏறிக்கானே, ஸ்டே அவே ஃப்ரம் மை சிஸ்டர் இஸ் டேஞ்சரஸ். இந்த கொய்யா காமெண்ட் என்ன எழுதி வச்சிருக்கானா, எங்கள் அக்காட்டே தான் கொஞ்சம் தள்ளி இருக்குங்க. எங்கள் அக்கா ரொம்ப ஆபத்தான மிருகன்னு எழுதி வச்சிருக்கான். அவங்க அக்கா பேர் சுஸ்மிதா போல இருக்குது. ஏன்டா உங்கள் அக்கா உனக்கு என்னடா துரோகம் பண்ணிச்சு? உங்கள் அக்கா அதை பார்த்தா என்னடா நினைக்கும்? சரி ஓகே, நம்ம வந்து 2வது ஐடியை செக் பண்ணி பார்த்துருமா. 2வது ஐடி வந்து நம்மளை சுட்டவன் தான். அதே இருக்காம பாருங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்மளை வந்து மரியா பண்ணுறான். பண்ணிட்டாளா? பண்ணிட்டான்ல. இந்த ஐடியை செக் பண்ணி பார்த்துருமா. 15 84 51 50 48 இந்த ஐடியா போட்டாச்சு. இப்போ வந்து டேய் இவன் 69 லெவல் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தவங்களாச்சும் 68, இவன் 69. அடா பாவிங்களா, என் கூட விளையாண்டதெல்லாம் இப்போ பெரிய பெரிய பிளேயர் ஆகிட்டான் போல இருக்குது. நம்ம தான் என்ன அப்படியே சுற்றி கிடக்கிறோம். சாண்டின்னு பேர் வச்சுருக்கான். அப்போ வந்து பேர் வேறு மாதிரி வச்சுருந்தான். பேரை மாற்றி சாண்டின்னு வச்சுருக்கான். ஐ ஹேட் ஃப்ரீ ஃபயரா? ஏன்டா ஃப்ரீ ஃபயர் உனக்கு என்னடா பண்ணிச்சு? ஐ ஹேட் ஃப்ரீ ஃபயர்னு வச்சிருக்கான். தலைவன் வந்து கில்டுக்கு லீடரே இவன் தான் போல இருக்குது. இவன் தான் என்னோட கில்டுக்கு லீடர் போல இருக்கு. தலைவன் ரேங்க் மேட்ச் என்ன விளாண்டுருக்கான் பார்த்தீங்களா இல்லையா? ஹெட்செட் ரேட்டா 44%ங்க. தலைவன் படா ப்ரோ பிளேயர் ஆகிட்டான் போல இருக்குது. நம்ம கூட விளாட்றப்ப கொஞ்சம் மொக்கையாக தான் விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நாள் போக ரொம்ப பெரிய ப்ரோ பிளேயர் ஆகிட்டான் போல இருக்குது. சட்டைக்கிட்டலாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா எப்படி வச்சுருக்கானு. நம்ம தான் இன்னும் நூறு மாரியே விளாண்டுருக்கோம். நம்ம கூட விளாண்டா எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் ஆகி எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கானுங்க. நம்ம இன்னும் இங்கேயே தான் கிடக்கிறோம். ட்ரெஸ்ஸெலாம் பயங்கரமாக போட்டிருக்கான். இந்த ட்ரெஸ்லாம் எங்கடா விட்டானுங்க? மெங்கெல்லாம் கையில் வச்சுருக்காங்க. சரி, இந்த கைப்புள்ளியை விட்டு தள்ளுறோம். நம்ம வந்து 3வது கைப்புள்ளியை பார்த்துருமா. 3வது கைப்புள்ளியை நம்மளை சுட்டு கொள்ள தான் போகிறான். இருங்க கொஞ்ச நேரம், நம்மளை இப்போ சுட்டு கொண்டுருவான். டே சீக்கிரம் சுட்றா. அவ்வளோதான், சுட்டானா. இப்போ இவனோட ஐடியும் போட்டு செக் பண்ணி பார்த்துறோம். 51 94 43 13 ஏதோ ஹோம்னு வச்சுருக்கான். பேரை மாற்றிட்டான் தம்பி. 61வது லெவல். இவன் தாங்க கொஞ்சம் லெவல் கம்மியாக இருக்கான். ஃபஸ்ட்டு பார்த்தவங்களாம் பயங்கரமான லெவல் போயிட்டானுங்க. ஆனால் இவன் 61 தான் இருக்கான். இவன் வெள்ளாரத்தை நிறுத்திட்டான் போல இருக்குது. ஏன்னா இன்னும் சில்வரில் தான் இருக்கான். எனக்கு 18 டேஸ் அக்கௌண்ட் காட்டுச்சு. இவன் ப்ரொஃபைலில் கூட 18 டேஸ் அக்கௌண்ட் காட்டுது. எனக்கு தெரிஞ்ச வெள்ளாரத்தை நிறுத்தினான்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாளாக விளாட்லான்னு தெரியல. பாவம் தம்பி, என்ன பிரச்சனையோ கேம் விட்டு போயிட்டான் போல இருக்குது. பரவாயில்லடா, கேம் விட்டு போன வரைக்கும் நல்லது தான். நீயாச்சும் படித்து கலெக்டராக வச்சான். இந்த கேம் விளாண்டு நாசமாக போகிறதுக்கு நீ வெளியே போனது கரெக்டு தான்டா. ஓகே, இந்த கைப்புள்ளையும் விட்டுறோம். நம்ம வந்து 4வது கைப்புள்ளையை பார்த்துருமா. 4வது கைப்புள்ள வந்து வெயிட் பண்ணுங்கள். நம்ம இப்போ சுட்டு கொள்ளுவா புள்ள. நான் இப்போ சும்மா ஒன் டேப் அடிக்கின்ற பேரில் காமெடி பண்ணிகிட்ருக்கேன். சரி எனக்கு ஒன்று தொலைங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அச்சோ, இந்த நேரம் தான் போட்டு மண்டையிலே அடிச்சுட்டு கிடக்கிறான். இருங்க தம்பி, கொஞ்ச நேரத்தில் செத்துருவான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் காலி ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இவனோட ஐடியும் போட்டு செக் பண்ணி பார்த்துருமா. தம்பி 13 04 67 69 33. அந்த 3 மட்டும் லைட்டாக தெரியாது உங்களுக்கு. அந்த 3 சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்களா என்னடா பேர்? இது ஷோபாயின்னு ஏதோ பேர் வச்சுருக்கான். அது பேர் எனக்கு புரியல. SHWன்னு போட்டிருக்கான். ஏதோ ஹிந்தியில் எழுதிருக்கான் கீழே. எனக்கு புரியல, எனக்கு ஹிந்தியே தெரியாது. நான் என்னத்தை படிக்கிறது? துபே கே ஆட் பீட்டான்னு போட்டிருக்கான். எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா துபே கே பேட்டானா? என்ன பேட்டாவோ நமக்கு ஒன்றும் புரிய மாட்டுது. லெவல் 64 இருக்கான். இவன் பரவாயில்ல, அவனை விட ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கான். அந்த லெவலுக்குலாம் இல்லை. 69 68. நான் நினச்சேன்னா ஓகே ஒரு 70 75 போயிருப்பானுங்கன்னு நினச்சேன். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கானுங்க. 64 அந்த ரேஞ்சில் தான் இருக்கானுங்க. இங்கே பாருங்கள், அவன் எல்லா எலைட் பாஸும் போட்டு வச்சுருக்காங்க. தொடர்ந்து எல்லா எலைட் பாஸும் போட்டு வச்சுருக்கான். பணக்காரனாக இருப்பான் போல இருக்குது. நம்ம கூட விளாண்ட ஒரு பிளேயர் பணக்கார பிளேயராக இருக்கான். ஓகே, 4வது ஆளை வந்து பார்த்துருமா. கொஞ்சம் பாட்டு மாரி தானே இருக்கான். இந்த பாட்டு யாராக இருப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஆளாக இருப்பான்னு நினைக்கிறேன். நம்மளே சுட்டு கொண்டுருக்கானா எம்எம்பேர் ஆளாக இருப்பான். இருங்க ஐடியை செக் பண்ணி பார்த்துருமா. போட்டு ஐடியை வந்து வச்சுருக்கேன். பேஸ்ட் பண்ணி போட்டு பார்க்கும். இந்த பாட்டு யாராக இருப்பான்? ஏபிலோவா? டேய் இவன் தான் அந்த பாட்டா? நான் நினச்சேங்க, பாட்டு மாரி இருக்கிறப்பே நினச்சேன் இவனாக தான் இருப்பான். அந்த ஏபிலோ பைப்பில் தான் நமக்கு மேட்சுக்குள்ளே வந்து ஆட்டம் கட்டிருக்கான் போல இருக்கு. அப்பயே நினச்சி இவன் பார்க்க கொஞ்சம் பாட்டு மாரியே இருக்கானே, நமக்கு தெரிஞ்ச பைப்புலையுமே விளாட்றானே, கண்ணை கூட பொறுக்க தெரியாமல் இருக்கேன்னு நினச்சா அதேமாரியே பார்த்தா தம்பி ஏபிலோவாக தான் இருக்கான். அடா பாவி, நீ தானாடா அது?
அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இவன் தான் ஒரிஜினல் ஐடி. நான் சும்மா கொஞ்சம் விளையாட்டு பண்ணேன், மன்னிச்சிருங்க. இவர் தான் அந்த தம்பி புள்ள. பஹாடின்னு பேர் வச்சுருக்கான், எஃப்எஃப்னு போட்டு. ஏபிலவெலாம் கிடையாது. அவெல்லாம் அதை விட பயங்கர மோசமாக விளாடுவான். அவனாச்சும் கொஞ்சம் டீசெண்டாக விளாண்டான், அதை விட பயங்கரமாக மோசமாக விளாடுவான். அதனால் அவன் தான் உண்மையான பிளேயர் கிடையாது. சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். பாய் பை, டேக் கேர். சாரி சார், லைக் பண்ண சொன்னோன்னா உங்களுக்கு விருப்பம் தான் மட்டும் பண்ணுங்கள்.